வணக்கம். இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான். இது ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு பொடி. சட்டுன்னு பண்ணிடலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொல்ல வறுத்துக்கலாம். அதை ஒரு பெரிய தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் ஈரம் இருக்கும்ல, ஸோ நல்லா தொடச்சிட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் தட்டை ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி வறுத்துட்டு இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஏலக்காய், 4-5 பூண்டு, பெருங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து கருப்பு உளுந்து அதை எடுத்துக்கலாம். அதோட நம்ம கல் உப்பும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். எப்போதுமே உப்பு வறுத்து அரைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கருப்பு உளுந்து உப்பும் ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்து அந்த தட்டில் மாற்றிடலாம். அடுத்து பொட்டுக்கடலை, அதையும் நல்லா வறுத்துடலாம். அடுத்து கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் நல்லா காய விட்டுட்டு நம்ம வறுத்துடலாம். இது மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து கொத்தமல்லி, நான் அதுவும் நல்லா கழுவிட்டு ஃபேனுக்கு அடியில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சுருள்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நல்லா சுருண்டு வர வரைக்கும், நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அந்த தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்படி சவுண்டு நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கா, அது மாதிரி கிறிஸ்பியாக வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து குண்டு மிளகாவும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். குண்டு மிளகா கொஞ்சம் வறுக்கிறப்பவே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே நல்லா வறுத்துரும். அப்புறம்லாம் நெடி அடிக்கும். அதனால தான். இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி பொடி ரெசிபி ரெடி. பொடி ஆல் பர்பஸ் தான். நம்ம இட்லி பொடியா, அப்புறம் பொடி தோசை, ஊத்தாப்பம்க்கு மேலே மலை சாரல் மாதிரி போடுறதுக்கு, அதுக்கப்புறம் சுடு சாதத்தில் பொடி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டுங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியில் நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்க மாட்டேன். கொஞ்சம் ஏஜ்ட் ஆனவங்களுக்கு, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் இருக்கும்ல, அவங்களுக்கு தான் அந்த கடலைப்பருப்பு சாப்பிட்டா கொஞ்சம் படபடப்பு வர மாதிரிலாம் இருக்கும். அதனால் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே வேணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.